Hello Java learners, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மெத்தட் ஓவர்லோடிங். அத பத்தி பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் பத்தி சின்ன ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். மெத்தடுக்கு அதர் வேர்ட் இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. மெத்தடும் ஃபங்க்ஷனும் வந்து சேம் நேம் தான். பட் ஒரு கிளாஸ்ல 2 or more ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணி சேம் நேமை வைக்க போறோம் அண்ட் டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்டை வந்து கொடுக்க போறோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க நம்ம கோடிங் போட்டு பார்த்துடலாம். நம்ம ஒரு ஃபைலை வந்து method.javaன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் நம்ம ஜாவாவில் எடுத்தோம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன நம்மளோட கிளாஸ். ஸோ நம்ம பப்ளிக் கிளாஸ் மெத்தட் என்னது, அந்த கிளாஸோட பேர் வந்து மெத்தடுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ஓப்பன் பிரேஸை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு மெயின் ஃபங்க்ஷனை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் அது நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் வந்து ஃபங்க்ஷனோ மெத்தடோ நம்ம கால் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள மெத்தடை வந்து கால் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, ஒரு ரிட்டர்ன் டைப், டேட்டா டைப் அந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் ஷவ்ன்ற அந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பேரண்டிசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்குள்ள தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஆர்குமெண்ட் கொடுக்கணும், ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம வாய்ட் ஷோன்னு சொல்லிட்டு பேரண்டிசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம அதுக்குள்ள ஓப்பன் பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு system.out.println நான் என்ன கொடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வாய்ட் ஷவ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் நேமை வைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டே டெஃபினிஷனில் சொல்லியிருப்பேன், சேம் நேம் இருக்கும், அப்படி ஃபங்க்ஷனோட நேம் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ சேம் நேமை நான் வந்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா system.out.println நான் செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷவ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பேரண்டிசஸ்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்டென்ட் டேட்டா டைப்போம் அண்ட் ஏன்ற ஒரு வேரியபிள் நேமோ நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வர போகிறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். ஸோ கிளாஸோட நேம் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்டோட நேம் வந்து மை ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நானாக வச்ச பேர் அண்ட் ஈக்குவல் டு நியூன்ற ஒரு கீவேர்டோ அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணிட்டேன். இப்போ மை ஆப்ஜெக்ட்ன்ற என்னோட ஆப்ஜெக்டை வச்சு நான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ மை ஆப்ஜெக்ட் டாட் ஷவ்ன்றது நான் கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஷவ், இந்த ரெண்டு ஷவ் இருக்குது, ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஷவ் கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஓப்பன் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+ பிளாக் டிக் மறந்துடாதீங்க, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் கோடு வந்துட்டு அப்புறம் ஜாவாசி கிளாஸ் நேம் என்ன method.java அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எரர் இருந்தால் எரர் வரும், இல்லைனா எதுவும் வராது. ஸோ இப்போ நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுற கோடு என்ன, ஜாவா கிளாஸ் நேம். ஓகேவா, இப்போ நம்ம என்டர் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்காக, நம்ம ரெண்டுமே சேம் நேம் தான் வச்சுருக்கோம், ரெண்டுமே தானே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்போது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஷவ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணலை. ஆனால் செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்களா ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கால் பண்ணது என்ன, நார்மல் ஷவ், எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் கால் ஆயிருக்கு. புரிஞ்சதா? இப்போ நம்ம இந்த ஷவ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் டெர்மினலுக்கு வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்காக, நான் ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இந்த ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி இங்கே தான் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, ஸோ இந்த ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செகண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு அடிஷன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிளும் அண்ட் இன்ட்டு பீன்ற ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணி இப்போ நான் இன்ட்டு சி ஈக்குவல் டு A+B ஆட் பண்ணி சீன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண. அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஜெக்ட்ல ஷவ் இருக்குல்ல, அங்கே நான் 10 வந்து ஏவோட வேல்யூவும் அண்ட் பியோட வேல்யூ நான் 4 கொடுத்துட்டு இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு செகண்ட் மெத்தட் 10 பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்காக, நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் ப்ளஸ் ஏ, நான் ஏவை மட்டும் உங்கள் கால் பண்ணியிருக்கிறதுனால அது நம்மளுக்கு 10 பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா சின்னு சொல்லிட்டு போனோம், ஏன்னா சியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் வேல்யூவை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பைல் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. செகண்ட் மெத்தட் 14. ஓகேவா, இது எதுக்காக பார்த்தீங்களா 10 + 4 ஆட் பண்ணி அது சியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, A+B ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட சியோட வேல்யூ 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஷவ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா, நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம 3 ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்கலாம் அங்கே கால் பண்ண போகிறேன், ஏவை தனியாக பிவை தனியாக சியை தனியாக கால் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மை ஆப்ஜெக்ட் டாட் ஷவ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு வேரியபிளை நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கனால இங்கே 3 வேரியபிளோட வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்களா செகண்ட் மெத்தட் 14 நம்ம எதுக்காக ஃபஸ்ட் அங்கே ஷவ்ன்னு
14 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து கால் பண்ணியிருக்கிறதுனால செகண்ட் மெத்தட் 14 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட 3 ஆர்குமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 4 நம்ம தனித்தனியாக கால் பண்ணியிருக்கோம் ஏவ பி, அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஜாவா டியூட்டோரியலில் நம்ம இன்னும் நிறைய சீரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கோடிங் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன கோடிங் வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். தெரியாத நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் நம்ம சேனல் மூலியமாக. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணி தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி கோடிங். பை பாய்.